பார்வதி தேவி சிவபெருமானோட ஆலோசனையோட விஷ்ணுவை நோக்கி கடுமையான தவம் இருக்காங்க. தவத்துல மனமகிழ்ந்த விஷ்ணு பார்வதி தேவி முன்னாடி காட்சி கொடுக்கிறாரு. உடனே பார்வதி தேவி எனக்கு ஒரு புதல்வன் வேணும்னு அவர் பிரம்மதேவரை போல ஞானியாவும் விஷ்ணுவை போல பலசாலியாவும் சிவபெருமான போல அன்பானவனாவும் முப்பெரும் தேவர்களோட அம்சத்துல தனக்கு ஒரு புதல்வன் வேணும்னு சொல்லி வரம் ஒண்ண வேண்டாங்க. விஷ்ணுவும் அந்த வரத்தை பார்வதி தேவிக்கு கொடுத்துடுறாரு. உடனே பார்வதி தேவி ரொம்ப சந்தோஷமா கைலாயத்துக்கு திரும்புறாங்க. அந்த சமயத்துல சிவபெருமான் கைலாயத்துல இல்ல. அந்த சமயத்துல பார்வதி தேவி நீராடுறதுக்காக போறாங்க. அப்போ காவலுக்கு யாரும் இல்லாததால தான் குளிக்க வச்சிருந்த மஞ்சளை எடுத்து தான் விஷ்ணு கிட்ட வாங்கின வரத்தை மனசுல நினைச்சிட்டு ஒரு உருவம் ஒண்ணு செஞ்சு அதுக்கு உயிர் கொடுக்கறாங்க. அதுதான் சிவபெருமானோட புதல்வன். அவன் கிட்ட நான் குளிச்சிட்டு வர வரைக்கும் இங்க யாரையும் அனுமதிக்க கூடாது, நீதான் இங்க காவலுக்கு இருக்கணும்னு சொல்லி அவனுக்கு எல்லாவித சக்திகளையும் வழங்கிட்டு நீராடுறதுக்காக போயிடுறாங்க. உடனே கைலாயத்தோட வாசல்ல அந்த புதல்வனும் காவல் இருக்காரு.